இப்போல்லாம் ஜாதகம் பார்த்து அவனுடைய சரித்திரத்தை சொல்லுவானுவோ, நாடியை பிடிச்சி பார்த்து ஜோசியம் சொல்லுவானுவோ. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம நார்மலாக இப்போ நானே ஒரு ஏர்போர்ட்லேயோ ஸ்டேஷன்லேயோ ஜப்பானீஸ்லாம் வந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இவன் ஜப்பான்காரன், இவன் சைனாக்காரன், அவன் முகத்தை பார்த்து இது பண்ணுவோம். அதே மாதிரி இந்த நேபாள், பூட்டான், அப்புறம் இமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், இந்த இவங்க முகம்லாம் ஒரு மாதிரி நம்மளுக்கு டக்குன்னு தெரியும். இவங்கெல்லாம் நார்த் ஈஸ்ட்டு ஸ்டேட்ஸு நம்ம அடையாளம் சொல்லுவோம். அந்த மாதிரி வேதத்தில் ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய முகத்தை பார்த்து இது இன்ன குழந்த, இன்ன ஜாதி குழந்தைன்னு சொன்னாலாம். யாருங்க அது? பார்வனியின் குமார்த்தி திருமதிஸ். மோசை குழந்தைய தண்ணியிலேருந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தோன்னு அந்த குழந்தைய பார்த்த உடனே சொல்கிறாலாம், இது எபிரேய குழந்தை. ஆச்சரியமா இல்லை?